ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போடுற வீடியோங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல அளவு ப்ளவுஸு சுருக்கம் இல்லாமல் நல்லா தேய்ச்சி கையிலேயே அயன் பண்ணுற மாதிரி நல்லா சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுக்குவாங்க. எந்த சுருக்கு இல்லாமல் நல்லா 2-3 தடவை கையில் நீவி விட்டிங்கன்னா அந்த சுருக்கமெல்லாம் வந்துருங்க. அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணிக்கலாங்க. நல்லா மடித்து நல்லா கையில் தேய்ச்சி விட்டுக்குவாங்க. தேய்ச்சி விட்ட பின்னாடி ப்ளவுஸ் ரெண்டாக மடித்து அளவு துணியை போட்டு அளவு ப்ளவுஸ் மடித்து எடுத்துக்குவாங்க. புதுசாக வெட்டுறவங்க குண்டூசி குத்திக்குவாங்க. சேஃப்டி குத்திக்கிட்டிங்கன்னா துணி அங்கே இங்கேயும் நகராமல் இருக்குங்க. நல்லா அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு சைடு ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சு அந்த இடத்துல ஒரு குண்டூசியும் ஷோல்டர்கிட்ட ஒரு குண்டூசி குத்திக்குவாங்க. குத்திட்டு நல்லா நீவி விட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து நீட்டாக வச்சுக்குவாங்க. அரேஞ்ச் பண்ணி பாருங்க, நான் எப்படி வைக்கிறேன்னு அதே மாதிரி நீங்களும் வச்சுக்குவாங்க. கழுத்து பக்கம், இடுப்பு இறக்கம், ஷோல்ட்ரு, ஆம்ஹோல் கிட்ட நல்லா அயன் பண்ணி மேலே தூக்கி விட்டுருங்க. நல்லா கையில் அயன் பண்ணி மாதிரி துணியை பின்னி விட்டிங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸ் சுருக்கமாக இருக்குதுங்க. அதனால் நல்லா நீவி விட்டுக்கிறேன். அது இல்லாமல் அது வந்து புல்வாயில் கிளாத்து, நீங்கள் இழுக்க இழுவை கொடுத்துட்டே இருக்கு. அதனால் ஒரு அளவுக்கு இழுத்துக்குவாங்க. மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆம்ஹோல் நல்லா மேலே பார்க்குற மாதிரி இழுத்து விட்டுட்டுங்க. அங்கே மார்க் பண்ணுங்கள். இழுத்து வச்சு கழுத்துக்கிட்ட மார்க் பண்ணிங்கன்னா கழுத்து லூஸ் வராமல் இருக்குங்க. மடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கு கழுத்தளவு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் வரைஞ்சிக்கலாம். மார்க் அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஆம்ஹோல் கிட்ட மார்க் பண்ணுற ஒரு விரல் பிடிச்சி. சாதா ப்ளவுஸ் ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. அதனால் பயம் இல்லாமல் கட் பண்ணுங்க. ஆம்ஹோல் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுத்து பாருங்கள், ஆம்ஹோல் கரெக்டாக வரும். அளவு ப்ளவுஸ் வச்சு எந்த கரெக்ஷன் இல்லாமல் பண்ண சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த மாதிரி இப்படியே போட்டுக்கோங்க, கரெக்டாக வரும். உங்களுக்கு ஒரு இது நூல் கூட மாறாது. அதுக்கு மேலே அளவு தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுன்னா 1/4 இன்ச்சு விடுங்க. நான் எப்பவுமே எல்லா ப்ளவுஸுக்குமே அரைஞ்சி தான் விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைஞ்சி விட்டுக்கிறேன். இந்த சைடில் நான் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். கழுத்து மடி நான் 2.25 செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி ஒரு டைத்துக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே அப்படி தான் கழுத்தும் ஒரு டைத்துக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க. மேல் கழுத்து 2.25 வச்சா கீழே 3 வச்சுக்கலாம். அகலம் கொஞ்சம் விரிஞ்சு வரும் உங்களுக்கு ரவுண்டு. அதனால் நான் 3 இன்ச்சு வச்சு ஸ்கேலில் கோடு போட்டு அப்புறம் டாட் மார்க் பண்ணிக்கலாங்க. நல்லா வளைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக அகலமாக வருங்க. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு கழுத்துக்கிட்ட 1/4 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த நான் ஆம்ஹோல் சைடு மட்டும்தான் அரைஞ்சி தர சொன்னேன். இந்த கழுத்துக்கிட்டையெல்லாம் 1/4 இன்ச்சு அளவாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெட்டிக்கலாங்க. கடைசி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. புதுசாக கட் பண்ணுறவங்க அதுதான் பிரச்சனை இருக்காது. பாருங்கள், 2.25 வருது. அதே 2.25 அங்கேயும் இருக்குது. ஒரு புள்ளி எச்சா போனாலும் கழுத்து லூஸ் வந்துடுங்க. அதனால் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கு அதே மாதிரி போட்டுக்கலாங்க. அவங்க ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்கன்னா மட்டும்தான் நம்ம அதிகமாக கொடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியதில்லை. அப்படியே போட்டு வெட்டிக்கலாம்.
பின்பக்கம் இவ்வளோதானுங்க. ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டியாச்சு. இதே மாதிரி நீங்கள் வெட்டி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சந்தேகத்தை நான் தீர்த்து விடுறேன். நான் இந்த மாதிரி தான் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுவேன். அந்த இடத்துல நாச்சு போட்டுக்குவாங்க, அதுதான் நம்மளுக்கு அடையாளம். இந்த பீஸில் நான் பட்டி எடுத்துக்குவேங்க. பட்டி நான் அளவு பண்ண மாட்டேன். பொதுவாக தனியாக செப்ரேட்டாக கட் பண்ணி எடுத்துருவேன். ப்ளவுஸ் தைச்சும்போது தான் நான் பட்டி கரெக்ஷன் பண்ணி அட்டாச் பண்ணிடுவேன். இப்போ இந்த சைடு வந்து ஊக்குப்பட்டி வி பட்டி தைக்கிறதுக்கு இந்த துணியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். என்னோட கட்டிங் நான் இப்படி தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கை கட் பண்ணலாங்க. கை கட் பண்ணுறதுக்கு 4ஆக மடித்து போட்டுக்கலாம். நம்ம பின்பக்கம் தைச்ச துணிக்கு மேல் சைடு இருக்கிறத நம்ம மடித்து 4ஆக போட்டு தைச்சிக்கலாம். நான் 4 இன்ச்சு இது இவங்களுக்கு எம்மிங் போடல, அவங்க எம்மிங் போடல, அதனால் அதே மாதிரி மடித்து அடிக்கிறதுக்காக அரைஞ்சி விட்டு மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே முக்கால்வாசி எம்மிங் போடுறதே இல்லைங்க. எல்லாம் ஒரு தையல் மட்டும் ஓட்டிக்கிறாங்க. அது உங்களுக்கு பிரிஞ்சு வர்றதே இல்லை. அது நல்லா இருக்குது. எம்மிங் தையல் கூட உங்களுக்கு பிரிஞ்சிரும். இந்த நீங்கள் அரைஞ்சி மடித்து அடித்து ஒரு தையல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இது ஸ்லீவ் நல்லா மடித்து விட்டு இந்த ஸ்லீவில் இருக்கிற அப்படியே மார்க் பண்ணிக்கலாங்க. ஒரு ஆல்ட்ரேஷன் எதுவுமே இல்லை. ஸ்லீவை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா துணி கை தைக்கிறதுக்கு விட்டுக்கோங்க. இதை அரைஞ்சி நான் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஜாயிண்ட் போடணுங்க. இந்த நம்ம சைடில் நான் வெட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி சைடு ஜாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த பீஸை கீழே சைடுக்கு ஒரு 1.25 இன்ச்சு பத்தாமல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள். அதை எடுத்து வச்சுட்டு கிராஸ் கட்டிங் தான். கிராஸ்னால் ரொம்ப கிராஸ் இல்லை, நார்மல் கிராஸாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளும் போட்டுக்கலாங்க. ரொம்ப கிராஸ் போட்டோம்னா இவங்க வந்து கப் சைஸு நார்மல் சைஸு தான், அதனால் ரொம்ப கிராஸ் போட்டால் நல்லா இருக்காதுங்க. நார்மல் கிராஸ் போட்டுக்கலாம். நார்மல் கிராஸ் போட்டு அது அப்படியே நம்ம இந்த பின்பக்க துண்டை வச்சு அப்படியே நம்ம ஃபுல்லாக ட்ராயிங் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. அந்த மார்க்கிங் அப்படியே மாறாமல் அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கே தைக்கிறதுக்கெல்லாம் வராதுங்க. முன் கிராஸ் வெட்டும்போது ரொம்ப சந்தேகமாக வரும். யோசனை பண்ணி தான் வெட்டுவேன். கரெக்டாக வருமா தப்பாக வருமானு. அப்புறம் அது அந்த நேக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்ம அந்த கட்டிங் வந்துருங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் பொறுமையாக கட் பண்ணுங்கள். முன் கிராஸ் கட்டிங் பண்ணும்போது மட்டும் புதுசாக தைச்சு பழகுறவங்க அந்த கிராஸ் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை அளவு எடுத்து கட் பண்ணுங்கள். டக்கு டக்குன்னு வச்சு எடுத்துடாதீங்க. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி கட் பண்ண முடியும். கிராஸ் மட்டும் கம்மியாக கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ப்ளவுஸே சொதப்பலாயிருங்க. இப்போ நம்ம முன் கழுத்து அதே மாதிரி நீவி விட்டு கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கலாங்க. அந்த ஷேப் எப்படி இருக்குது அதே மாதிரி போட்டுக்கலாம். அது இப்போ வெட்டுற ப்ளவுஸும் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தானுங்க. நம்ம ஒரு பாயிண்ட் அதிகமாக வெட்டினாலும் 1/4 இன்ச் அதிகமாக வந்துடும். நம்ம தைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இழுவை கொடுக்கும் இந்த ப்ளவுஸு. அதனால் கரெக்டாக பண்ணி வச்சு வெட்டிக்கோங்க. நான் முன்னாடி கிராஸ் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு. இது மாதிரி நான் ரொம்ப இழுக்கவும் இல்லை, இழுக்காமல் வைக்கல, ஒரு அளவுக்கு இழுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுவேங்க. அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணிட்டேன். அவங்க ஹைட் கம்மியாக இருப்பாங்க, அதுக்கு நம்ம மனக்கணக்குன்னு ஒன்று இருக்குமில்ல, அதில் டேப்பில் வச்சு பார்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்கான்னு.
இதே நீங்கள் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட்டு பெருசாக இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் வேறு மாதிரி மார்க் பண்ணணும். ஹைட்டு கம்மியாக இருந்து ஜஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கட்டிங் வருங்க. அதனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு அந்த அளவு ப்ளவுஸில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப இழுக்கவும் வேண்டாம், இழுக்காமல் இருக்கவும் வேண்டாம். இல்லை கழுத்து மார்க் பண்ணிட்டேங்க. கழுத்துக்கு நான் 1/4 இன்ச் விட்டுருக்கேன். முன்னாடி கொஞ்சம் கிராஸ் உள்ள போ செக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா சொல்லுங்கள், அப்புறம் நான் தெளிவாக வீடியோ போடுறேன். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. அதனால் பயம் இல்லாமல் கட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் 2வது தடவை செக் பண்ணுற பாருங்க. செக் பண்ணி இது மார்க் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனலில் இதுதாங்க ஃபஸ்ட்டு லென்த் வீடியோ, சாதா ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங்கு. பாருங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப இழுக்க வேண்டாங்க, இழுக்காமல் அப்படியே வச்சுக்கோங்க. நான் வெட்டும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அவசரப்பட்டு வெட்டிட்டோம்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. சைடில் மார்க் செக் பண்ணி 3.25 நான் மார்க் டாட்டுக்கு நான் வைக்கிறேன். அந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.4 இருக்குது. நான் அதே மாதிரி 1.4 வச்சுக்கிறேன். ஊக்குப்பட்டிக்கிட்ட நான் வைக்கிற மாதிரி எடுத்து அந்த அளவு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1 இன்ச் கீழே பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இழுத்து பாருங்கள், கிராஸ் வருதுங்களா? நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்ப கிராஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா இழுக்கும்போது ரொம்ப கிராஸ் அதிகமாக வந்துடுங்க. அதனால் இழுக்காமல் அந்த கிராஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னா தைச்சு முடித்த பின்னாடி கிராஸ் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு சைடில் மார்க் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்கே எவ்வளோ எடுத்துருக்கோங்க, 3.1 இருக்குங்க. அந்த 3.1வே கரெக்டாக டாட் இந்த சைடு 3.1 மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடு டாட்டுக்கு 3.1 மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஜாயிண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. நான் இந்த மாதிரி தான் சிம்பிளாக கட் பண்ணி எடுப்பேன். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அளவு செக் பண்ணிக்கலாங்க. டாட்க்கு முன்னாடி, இந்த டாட் பின்னாடி சைடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டாட் மார்க் பண்ணுறது முன்னாடி கிராஸ் கட்டிங் முடிஞ்சதுங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணோன்னு சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யூடியூப் சேனல் பார்த்து நிறைய வீடியோ வருதுங்க. நிறைய கட்டிங் வீடியோ வருது, தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லி தர்றாங்க. பார்த்து உங்களோட ப்ளவுஸ் நீங்களே தைச்சி போடுங்க, உங்கள் பொண்ணுங்களுக்கு தைச்சி கொடுங்க. தையல் வேலை ரொம்ப முக்கியமான வேலைங்க. லேடிஸ்க்குன்னு இந்த வேலை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருமே தெரியாமல் விட்டுறாதீங்க. இது முன்னாடி ஊக்கு பக்கம் வர்ற டாட்டுக்குங்க நான் 2யும் சமமாக வச்சு ஒரு நாச் பண்ணுறேன். கழுத்துக்கு கொஞ்சம் தைக்கிறதுக்கு மேலே விட்டுருவாங்க 1/4 இன்ச்சு. கரெக்டாக வருங்க பாருங்கள், 1.5 இன்ச்சு.
அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அங்கே நான் ஆம்ஹோல் சைடு டாட்டுக்கு நான் 2 இன்ச்சு விடுறேங்க. பண்ணிக்கலாம். இந்த இது உங்களுக்கு நார்மலாக கப்பு நல்லா எடுப்பாக வருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் முடிஞ்சதுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி தைச்சி கொடுத்துட்ருக்குறேன். எந்த ப்ராப்ளமே வந்ததில்லைங்க, நீட்டாக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தேங்க்ஸுங்க. கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் எந்த துணி தைச்சாலுமே ஃபுல்லாமே நான் எனக்கு வேணுங்கிறது எல்லாமே கட் பண்ணி அப்போவே எடுத்து வச்சுக்குவேங்க. தைக்க உட்காந்தா எதையுமே தேட மாட்டேன். அந்த கைக்கு எல்லாமே வச்சுட்டு தைச்சி முடிச்சுட்டு தான் அந்த ப்ளவுஸு எந்திரிப்பேங்க. அதனால் கட் பண்ணும்போதே கிராஸ் பீஸு பட்டி பீஸு எல்லாமே பார்த்து கரெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தைக்க கட் பண்ணாதீங்க. அது இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நேரமான மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுதுங்க. ப்ளவுஸ் தைச்சிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.